அலை என்ற ஊர் கணவன்ற வாழ்வை நம்பி கடல் என்ற பூவின் அலை என்ற ஊரு கொண்டு கணவன்ற வாழ்வை நம்பி காச்சென்ற அஜங்கள் பின்னலிட்டு உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற ஓயாத இரவும் பகலும் உண்டு உறங்குவதை கண்டதே அல்லாமல் உண்டு உறங்குவதை கண்டதே அல்லாமல் ஒரு பயம் அடைந்ததில்லை ஓயாத இரவும் பகலும் இரவும் பகலும் தடமென்ற மிடுகரையில் அஜங்கள் தாழ்வாடும் பின்னலிட்டு தாய் என்றும் என்றும் நீ என்றும் நான் என்றும் தாய் என்றும் என்றும் நீ என்றும் நான் என்றும் சமயனை இருவண்ணம்
இடை நின்றும் கடை நின்றும் ஏனென்றும் கேளாமல் இருப்பதோ அழகாகுமா அழகாகுமா இடை நின்றும் கடை நின்றும் ஏனென்றும் கேளாமல் இருப்பதோ அழகாகுமா அழகாகுமா ஈசனை சிவகாமி நேசனை யாழும் ஈசனை சிவகாமி நேசனை யாழும் தில்லை வாழ் நடராஜனே அங்கே இருப்பதோ அழகாகுமா அழகாகுமா சாமி பாடுவோமே ராமா உன்னையே பாடுவோமே ராமா உன்னையா ராமா பலகாலம் உமை தொழுத சாமி தேடுவோமே ராமா உன்னையே நாங்கள் தெச்சனா தேசமெல்லாம் அப்பனே புருவோமே ராமா உன்னை புருவோமே ராமா உன்னையே ஒரு குச்சம் முறை அணுகிடாமல் சாமி ஆதியிலே வேதநாதா ஆருள் அம்பலத்தில் ஆடுமைந்தா சுவாதியில் மாலையர்கு வந்தாமல் நின்ற மாலை அடி முடியும் தேவிக்கான தேவிக்கானால் அம்பலவானரோட திருமகன் திருமகன நீ நல்லருவை நாளராகி நந்திதலையை குடமாகி ராமா நெல்வியத்தில் ராமன் ராமபானோ ஏன் இருகையில வீசுகோனோ உந்தன் சொல்லை நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட எனக்கு துணை இருப்பாய் ஹரிராமோ தாய கலைமகள மலை மகள எம்மா மலையரசன் திருமகள் மகள ஆண்மையிலால் அம்பிகை அம்பிகையே தாய வந்தருள வேணும் வேணுமோ நீ இடமிருக்கும் அனக்கு கிளிய தாயே எனக்கருள வருவாயம்மா பலமிருக்கும் ஈஸ்வரிய பலமிருக்கும் ஈஸ்வரிய ஈஸ்வரிய வந்தனக்கு அருள் புரி புரிவாருள் பூரிவா தாய நெஞ்சு முட்டினா உணர்ந்து நாம் உணர்ந்து நாவு தடுமாடும் வேளையில வேளையில நாவு தடுமாறிடாமல் நற்குரலும் மங்கிடாமல் நெஞ்சதுவோ உணர்ந்திடாமல் உணர்ந்திடாமல் தாய நினைவு
இறங்கி கருள வருவயம்போ ஐந்தெழுத்தை ஓரளி எனக்கு அருள் புரிய வேணும் ஓரளித்த என கருள வருவயம்போ பத்திரகாளியம்மா நான் உன்னுடைய திருக்கதையை தொட்ட கதை குறைகள் பாட கணபதியை அருள் புரிவாயே தாய கட்ட பேச்சு நெட்ட பேச்சு நீ காட்டுவன பேச்சு அம்மா கருள வேணுமா பேச்சு வச்ச திருமகன் பேரு வச்ச மாயாண்டி சாமி புத்திரிக்கு வந்தருள்வாயே நீ மணி விளக்கில் பிறந்த மாயாண்டி சுடலையா சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை சுடலையான மாயாண்டி முண்டமா உருண்டதா மூக்கமுள்ள முண்ட சுவாமி எனக்கு முன்னால் வந்து அருள் புரிவாயே ஆதியிலே தர்க்கராஜ ஆதியிலே தலவாய் மாடல் மாட்டு முகம் கொண்டதாலே மாடசாமி ஓம்பேரி கும்பமாட சாமி கும்பமாட சாமி குழந்தைக்கு நீ அருள் புரிவாயே சாமி தப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்தமாக செல்ல பிள்ளை அவன் கருப்பன் சிறுமிக்கு நீ அருள் புரிவாயே தாயை அம்மா இசைக்கு அம்மா கார்க்க வேணும் அம்மா அப்பா பட்டன் குப்பா பாட்டன் எங்க ஆரிய முத்து பாட்டன் அருள் புரிய வேணும் ஐயா வெண்ணிமல ஐயனாரே வீற்றிருக்க வேணும் ஐயா சொரி முத்து ஐயனாரே சொரி முத்து ஐயனாரே சாமி குழந்தைக்கு நீ அருள் புரிவாயே தாயாட்டாளி 8 பேரும் 8 பேரும் அட்டையாளி 8 பேரும் 8 பேரும் அவளும் நாகலோக வட்டணத்தில் பட்டணத்தில் நாராயணன் இடமதியில கடமையில கைலாசம் வாரோம் என்று வாரோம் என்று வாரோம் என்று கண்ணனிடம் சொல்லுவாளா சொல்லுவாளா அம்மா கண்ணனிடம் சொல்லுவாளா சொல்லுவாளா அவ கைலாசம் வாரேன் என்று கண்ணனிடம் சொல்லுவாளா அவளும் ஆட்டு வந்து சம்மடித்து பறக்கும் படகுலையும் அமருவாளா படகிலை அமர்ந்து கொண்டு பச்சைமான் கோபாலன் ஆதிவல்லி கைலாசம் கைலாசம்
ஆட்டு வந்து சம்மதித்து அம்பிகை 8 பேரும் பறக்கும் படகிலே இருந்து கொண்டு ஆமா பச்சைமான் கோபால கண்ணனோடு ஆமையா ஆதி வெள்ளி கைலேங்கிரி மலைக்கு வந்து கொண்டிருக்க ஆமோ அப்படி கைலாசத்திற்கு வருகின்ற பொழுது என்னையா நடக்கு என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா என்ன சொல்லுகிறாள் நாகக்கண்ணியை நினைக்க ஆமா நாகக்கண்ணிக்கு நாசி உழைந்து நச்சென்று தும்மல் விழுந்து ஆமையா நாமல் பிள்ளைகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியவில்லை என்று கொம்புத்தேனை போட்டுவிட்டு குழந்தையை தேடி நாகலோக பட்டணத்திற்கு வந்தார்கள் ஆமா இருவரும் வராங்க மாணிக்க புத்துக்குள்ளே மங்கையர்களை காணாமல் சரிதானே நாகக்கண்ணிக்கு ஆங்கார கோவங்கள் வந்து என்ன செய்கிறார் சிறி எங்க படம் எடுத்து சீவை எல்லாம் நடுங்க கோவம் கொண்டு படம் எடுத்து அவர்கள் குவலயமோ நடுங்க ஆகாய மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக அங்கே ஆடிக்கொண்டு வாரார் அவர்கள் ஆடிக்கொண்டு ஆகாய மார்க்கமாகவே 2 பேர்களும் ஆடி படம் எடுத்து வருகிறார்கள். ஆடி படம் எடுத்து 2 பேர்களும் வரும்போது அச்சுதனாகிய எம்பெருமான் கைலாசத்திற்கு வருகின்ற பொழுது 2 பேரும் பறக்கும் படகை கண்டார்கள். ஐயையோ நாமல் பிள்ளைகளை யாரோ ஒரு கிழமை நாமல் பிள்ளைகளை படகிலே வைத்துக் கொண்டு பறந்து கொண்டு இருக்கிறானே அப்படி என்று சொல்லி முன்னாலே ஓடி வந்து பறக்கும் படகுக்கு முன்னாலே 2 பேரும் வடமெடுத்து நிற்கிறார்கள். அவர்கள் வரும் பொழுது 3:45 நாளிகைக்குள்ள சூரியனையே மறைத்து நின்று கண்ணன் வரும் வழிகள் எல்லாம் இருளாக மாற அப்படி இருளாக மாறும் போது எம்பெருமான் 3:45 நாளிகை வழி தெரியாமல் தலை குனிந்து நின்றார். அன்னைக்கு சூரியனையும் சந்திரனையும் மறைக்க போய்தான் இன்னைக்கு நம்ம பூலோகத்துல சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு வருது. ஆமா ஆமா சூரிய கிரகணம் செக் பண்ணணும்னு சொன்னா நல்ல ஒரு வட்லு உண்டு அந்த காலத்துல வெங்கல வட்லு வெங்கல வெட்டில தண்ணியை ஊத்தி இந்த சோளம் அரிசி குத்துவாங்கல்ல அந்த உலக்கைய அந்த தட்டுல ஊந்தி கருங்காலி உலக்கைய ஊனி விட்டா அந்த சூரிய கிரகணம் வரும்போது அது முடியும் வரைக்கும் அது அப்படியே நிக்குமா. ஆமா பிடிக்கவே வேண்டாம் சன்னால சாயுமா. ஆமா அதைத்தான் அப்படி அந்த காலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா சூரிய கிரகணம் செக் பண்ணா அப்படி பண்ணிருக்காங்க. சரி அப்போ அத மாதிரி இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் கோபம் எடுத்து நிற்கும் போது 3:45 நாளிகை முடிந்த போது மடியிலே வைத்திருந்த நாகதாளி வேற எடுத்து 2 பேர்களுக்கு முன்னால் நீட்ட படத்தை சுருக்கி சாந்த குணம் படைத்து கண்ணா வருக மாயவா வருக மாய கோபால கண்ணா வருக 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 என்று வணக்கம் செய்து எங்கள் குழந்தைகளை 8 பேரையும் எங்களுக்கு பிள்ளைகளா கொடுத்து இன்னைக்கு எங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எடுத்துக்கொண்டு போனா என்னையா அர்த்தம் என்னையா நியாயம். நாகராஜா நாகக்கண்ணி உங்கள் 2 பேர்களுக்கும் பிள்ளை இல்லா கவலையை தீர்க்கத்தான் நாங்க 8 பிள்ளைகளை கொடுத்தோம். சரி ஆன போதிலும் மகுட சங்காரம் முடிக்கத்தான் இந்த பத்திரகாளியை நாங்க பிறவி செய்திருக்கிறோம். இனி இவள் 8 பேரையும் வளர்க்கும் பொருட்டு உங்ககிட்ட திறமை இல்ல கிடையாது. நீங்கள் இருப்பதா ஒரு நாக வடிவம் அவ இருப்பதா ஒரு தெய்வ சக்தியின் வடிவம். ஆகையினால் கைலாசத்திற்கு இவள் 8 பேரையும் நான் எடுத்து செல்கிறேன் என்று நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மோட்சங்களை கொடுத்துவிட்டு எம்பெருமான் கைலாசத்திலே வடக்கு வாசல் கோட்டையிலே படகை கொண்டு வந்து இறக்கினார். பார்வதி பிள்ளை எப்போ வரும்னு எதிர்பார்த்து நின்றார். 8 பேரு வந்த உடனே மேலவாசல் கோட்டையில இருந்து ஓட்டமும் ஒரு நடையுமா ஓடி வந்து பார்க்க ஓடி வந்து பிள்ளைகளையே பார்க்கும் போது அவ பிள்ளைய பார்க்கால பார்வதியா பதறுவாளா மதனைய பார்க்கால அவ மனமெல்லாம் பதறுவாளா குழந்தையத்தான் பார்த்தாளே உடலெல்லாம் பதறுவாளா
பதறுவாளா பார்வதி குடலெல்லாம் பதறுவாளா பதறுவாளா பார்வதியை பதறுகின்றார். மதலையை கண்டா மனங்கள் எல்லாம் பதறுகின்றார். குழந்தையை கண்டு குடல் எல்லாம் பதறி அடேங்கப்பா ஆண்டவன் சொன்னாரே நம்மளை விட 8 மடங்கு அழகு பெண்ணா இருக்கிறா இந்த அட்டகாலி 8 பேரும். சரி இந்த ஆண்டவன் சொன்னதை பார்த்தா அழகா அருமை தந்தையுட வார்த்தைகளே வந்து முளைத்ததை போல் வாழ்க்கைக்கு சக்கரத்தி வந்து மகம் முளைத்திருக்கா பயிரான முளைக்கும் போது கலையாக முளைத்திருக்காள் கண்ணாவே கோபாலா சக்களத்தி கிள்ளி முளைத்ததை போல என் வாழ்க்கைக்கு சக்களத்தியா 8 பேரு வந்து பிறந்திருக்கிறார் அல்லவா? ஆமா நான் பயிரா முளைக்கும் போது களையா வந்து முளைத்து விட்டாளே அண்ணா. அதனால இனிவா 8 பேரு இங்க இருந்தாலே ஆனால் அவரோ ஆண்டவன் தான் கண்டாரா சக்தியை தாம் மறந்திடுவார். அவரோ பார்வதியை பெண் கோடியாள் பச்சை மாலை வரவழைத்து அத்தானில்லா இடமதியில அந்த காளியரை வளர்க்கவே ஆண்டவே அத்தா இல்லாத இடத்துல கொண்டு போய் அட்டகாலி 8 பேரையும் வளர்க்கணும். இறைவன் போகாத இடம் எங்க இருக்கு? ஆண்டவன் போகாத இடம் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அது எந்த இடம்? அதுதான் கைலாசத்திலே காண்டவா வனமாகப்பட்ட சந்தனமாம் சோலையிலே சங்கரி 8 பேரையும் ஒப்படைக்கணும் வேண்டும். அங்குதான் சந்தன மகாமுனிவர் வாழ்ந்து வருகிறார் அல்லவா? அப்பேற்பட்ட சந்தன மகாமுனிவர் இடத்திலே பிள்ளைகளை ஒப்படைத்தோமே மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூவாசி விருத்த முனிவர் அல்லவா? ஆமல் பிள்ளைகளுக்கு எவ்வித சேதமும் வராது. அப்படி என்று பார்வதாதேவி சொன்ன போது ஏய் பார்வதி பிள்ளைகளை வேணும்னு நான் கொண்டு வந்து கொடுத்தேன். இப்போ பிள்ளைகளை வேண்டாம்ங்கிற அப்படின்னு சொன்னா நான் 8 பேரை ஒப்படைக்கணும்னு சொன்ன பறக்கும் படைகளை மறுபடியும் வைத்துக் கொண்டு சந்தனமா சோலைக்குத்தானே போகணும் அங்கதான் போகணும் அப்படின்னு என்பருமான் சரி 8 பிள்ளைகளையும் அதே பறக்கும் படைகளை வைத்துக் கொண்டு கோபாலக்கண்ணன் சந்தன மகாமுனிவர் இடத்திலே வந்து ஐயா வாரும் ஐயா மாமுனி வார்த்தை ஒன்று சொல்லை கேளும் என் தந்தங்கை 8 பேரை தன்னை கருத்துடனே வளர்க்க அண்ணாணி ஆண்டவனார் தெரியாமல் அம்பிகையை வளர்க்க வேணும்.
தெரியாத வண்ணமாக என் தங்கைமார் 8 பேரையும் தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா இருந்து கண்ணுக்குள் மணியை போல நீர் கண்ணும் கருத்துமா காத்து வரணும் ஐயா அப்படின்னு என்பெருமான் ஒப்படைத்தார். ஐயா கோபால கண்ணா, உமது தங்கைமார்களை வளர்ப்பது என் பொறுப்பாயினும் இவ இன்னைக்கு சின்ன பிள்ளை, நான் சொன்னதை கேப்பா, கொடுத்ததை சாப்பிடுவா. நாளை பின்ன அவ வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னா அவ அம்மா அப்பாவை கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? என்ன பதில் சொல்வது? அம்மா அப்பாவை கேட்டா நீர் எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். என்ன செய்யணும்? எந்த பதிலும் சொல்ல கூடாதுன்னா எப்படி? மகுட சங்காரம் முடிக்கத்தான் இந்த மாகாளி 8 பேரையும் நாங்க பிறவி பண்ணி இருக்கோம். சரி, இந்த உண்மையை 8 பேரிடத்திலே நீர் சொல்வீரையானா ஆனால் உமது சிரசு 2ஆக வெடிக்க கடவுது என்று சாபத்தை கொடுத்தே பிள்ளைகளை ஒப்படைத்தார். அப்போ சந்தன மகாமுனிவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அன்றைய நாள் முதலாக என்ன செய்கிறார்? அட்டகாளி 8 பேர்களையும் அவர தாய்க்கு தாயாக காத்து வளர்த்துவார், தந்தைக்கு தந்தையாக தானும் அங்கே வளர்த்துவார். கண்ணுக்குள்ள மணியை போல கருத்துடனே வளர்த்துவார். அப்படி வளர்த்து வரும் நாளையில 5 நல்ல வயதாகி அறிவு பாடம் படித்துவார். அவருக்கு 6 நல்ல வயதாகி அரிச்சுவடி படித்துவார். 7 வயதாகி 8 பாடம் எழுதுவார். 8 நல்ல வயதாகி சுவடி வடித்துவார். அவருக்கு 9 வயதாகி அவன் ஓடி விளையாடுவாள். 10 நல்ல வயதாகி அவன் பல பாடம் படித்துவார். 16 வயதுக்குள்ள அவன் பக்குவதி பெண்ணுமானாள். நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகி பக்குவதி பெண்ணாகி இருக்கிறாள். அவளோ அட்டகாளி 8 பேரும் அவளோ 16 வயதில் அம்மியை பக்குவதி பெண்ணுமானாள். அவள் பூத்து நிறைந்தாள் புஷ்பவதியானாள். மலர் பூத்ததை அருங்கிளியால் பூத்திருக்கரும்பு பூத்ததை வனக்கிளியும் பூத்திருக்காள். கரும்பு பூத்ததை அம்மா சேயிலையால் பூத்திருக்காள். முல்லை மலர் பூத்ததை அவள் மொய் குழலால் பூத்திருக்காள். தாமரை பூ பூத்ததை தங்க மகள் பூத்திருக்காள். ரோஜாப்பு பூத்ததை ரோஜாப்பு பூத்ததை ராஜாத்தி பூத்திருக்காள்.
வான்கரும்பு பூத்ததை போல் வனக்கிளியால் பூத்திருக்கிறாள். சேங்கரும்பு பூத்ததை போல் அம்பிகை சேயிலையால் பூத்திருக்க அம்மா அப்படி பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகி இருக்கும் போது அப்பந்தான் பத்திரகாளி அம்மா நினைக்கா, நாமளோ இது நாள் இதுவரைக்கும் கன்னி பெண்ணா இருந்தோம், சின்ன பிள்ளையா இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாம 16 வயது கன்னி பெண்ணா இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது நம்ம அம்மா அப்பா அருகாமையில இருந்தா தானே நாமளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு அருமை பெருமை கிடைக்கும். கன்னி பெண்ணா இருக்கும் நாமளுக்கு தாய் தகப்பன் பக்கத்திலே இருந்தா தானே அதிலே ஒரு அருமை உண்டு, பெருமை உண்டு, ஆனந்தம் உண்டு. ஆகையினாலே தாய் தகப்பனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தாயா ஆகப்பட்ட பத்திரகாளி அம்மா நினைக்க அம்மாவையும் அப்பாவையும் யாருன்னு அறிந்து கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? யார பார்த்து கேட்கலாம்? நம்ம தாத்தாட்ட தான் கேட்கணும். எந்த தாத்தா? உங்க தாத்தாட்டையா? நம்ம வழக்காருல சந்தன மகாமுனிவர். அவர் தாத்தாவா? அவர் என்ன வேணும்? சந்தன மகாமுனிவர். அவரு முனிவர் இருந்தாலும் இவங்க சின்ன குழந்தையா இருக்காங்க, தாத்தான்னு சொன்னதுனால குத்தம் இல்லையா? பரவாயில்லை. சரி, அப்ப சந்தன மகாமுனிவரை அழைத்து தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா நம்ம அம்மா அப்பாவை யாரென்று அறிந்து நாமல் தெரிந்து கொள்ளணும். ஆமா என்று மாமுனிவரை எதிர்பார்த்திருக்க மாமுனிவர் தவத்தை முடித்தார். தவத்தை முடித்து ஆசிரமத்துக்கு வரும்போது என்ன செய்கிறாள்? அட்டகாலி 8 பேரும் ஒன்றாக சேர்ந்து வரட்டும் எதிர்பார்த்திருந்தார். ஆமா, எதிர்பார்க்காங்க. அந்த உடனே என்னாச்சு? ஐயா, சந்தன மகாமுனிவரே, என்ன இதனால் இதுவரைக்கும் எங்க 8 பேரையும் நீர் எந்த குறையும் இல்லாம வளர்த்து வந்தீர். சரி, அதுவரைக்கும் நாங்க சின்ன பிள்ளை. ஆமா, ஆனா இன்னைக்கு நாங்க வளர்ந்து ஆளாகி 16 வயது பக்குவதி பெண்ணாகி இன்னைக்கு நாங்கள் இருப்பதோ ஒரு கன்னி பெண்ணா இருக்கும் எங்களுக்கு தாய் தகப்பன் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? இனியும் உங்களோடு எங்களால் இருக்க முடியாத ஐயா. அதனால எங்க அம்மா அப்பாவுடைய பேரை சொல்லுங்க. எப்பா பத்திரகாளி, உங்க 8 பேரையும் நான் உண்மையா நான் வளர்த்த எனக்கு உங்க அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. உன் ஊரு என்ன, பேர் என்ன, உன் தாய் தகப்பன் பேர் எனக்கு தெரியாது. ஆகையினாலே உங்க 8 பேரையும் வளர்க்க சொன்னது உங்க அண்ணன் கோபால கண்ணன் தான் உங்க 8 பேரையும் என்னிடத்தில் ஒப்படைத்தார். வளர்க்க சொல்லித்தான் ஒப்படைத்தாரே தவிர உங்க வாழ்க்கை விளப்பத்தை சொல்லி என்கிட்ட ஒப்படைக்கலாமா? அதனால உங்க வாழ்க்கை விளப்ப என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு வாழ்க்கை விளப்ப என்னன்னு தெரியணும்னு நினைச்சா நீங்க 8 பேருமா சேர்ந்து இந்த உலகத்திலே உங்களை இறைவன் படைத்திருக்கிறார். அந்த இறைவனை எண்ணி நீங்க யாகத்தை வளர்க்க ஆரம்பிங்க. ஏன்னா ஆண்டவனுக்கு அக்னின்னா அவருக்கு பிடிக்காது. அந்த வெக்க தாங்க முடியாம ஆண்டவனே கண்டிப்பா இறங்கி வருவாரு. கேட்ட விவரங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம் என்று மாமுனிவர் சொன்ன போது அப்படியே அட்டகாலி 8 பேரும் பத்திரகாளியம் மாரியம்மா முத்தாரம் சந்தன மாரி சடமாரி சக்தி கொண்ட முத்துமாரி குத்தி அம்பிகை தாயான நாகம்மா ஈஸ்வரி காந்தாரி 8 பேரும் ஒன்று கூடி 8 பேரும் யாகத்தை வளர்க்க போறாள். கிழமையிலே 8 பேரு ஒன்று கூடி என்ன செய்யுவாள்? நீராடி துயில் வட்டுடுத்தி மாடி மாட்டுடுத்தி காப்படிந்து ஆண்டவன மனதில் ஆள குளிய வெட்டி அரையளவு மணல் குவி அரையளவு மணலதி ஆலங்குச்சி அரசங்குச்சி பொங்கங்குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி வன்னிக்குச்சி அரசங்குச்சி புரசங்குச்சி 21 வகையெடுத்து 21 யாகத்தில போடுவாளா. சுப்பிகளை கொண்டு வந்து அம்மா ஆள குளியமைத்த அரையளவு மணல் குமித்து
அரையளவு மணலை குமித்தந்த யாக குழியிலே இப்படியாகவே 21 வகையான சுப்பிகளை கொண்டு வந்து போடும்போது அம்மா போட்டு நாங்க என்ன கோங்கு என்ன நல்லெண்ணெய் எல்லாம் ஊத்தி அக்கினியை மூட்டினா ஆண்டவனை எண்ணி அனல் பறக்க அக்கினி யாகத்தை வளர்க்க அப்படி அக்கினி யாகத்தை வளர்க்க என்னாச்சு அம்மா காளியவா வளர்த்தையா ஒழுக்கும் பொருட்களை மாரியவா வளர்த்தையா மன்னனுக்கு பொருட்களை 8 பேரு வளர்த்தையா 8 பேரு ஈசனுக்கு பொருட்களை நினைக்கும் போது கைலாசமலையதில கைலாசமலையதில அந்த கடவுளான சிவனாருக்கு அங்கம் பதறுகையா அங்கம் எல்லாம் பதறுகையோ ஆவித்தனலாகுகையோ அக்னி வெக்க தாங்க முடியல ஆண்டவனுக்கு வேட்டு விறுவிறுத்து அக்னி வெக்க தாங்க முடியாம கைலாசத்துல ஒரே புகை புகையா மூண்டு வருது ஆண்டவன் பார்வதியவே முழிக்காரு என்ன என்னையே பாக்கியாரு எதுக்கு பாக்கியாரு பார்வதி பொன்னியால வந்த வேண என்ன வேண கையக்கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா அதானே கேட்டேன் பொன்னியால வந்த வேண நீ சும்மா இருக்க மாட்டே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை வரத்தை கொடுக்க வேண்டாம்னு என் பேச்ச நீ கேட்டியா கேட்கல கொடுத்தா அவ 8 பேருக்கும் கொடுக்கணும்னு 8 பெண் குழந்தைகளை கொடுத்திருக்க நான் கோவிச்சுக்கிட்டு கைலாசம் வந்துட்டேன் நீ ஓம்பாட்டுக்கு குழந்தைய கொடுத்துட்டிய அவ 8 பேரும் சேர்ந்து சரி என்னைய கொல்லணும்னு அவ யாகத்தை வளர்க்கா திட்டம் போட்டு வளர்க்கா யார் துன்பத்துல நிக்க அதான் யார் துன்பத்துல நிக்கிறது எனக்கு அக்கினியும் பொருட்களை யாகமும் தாங்க முடியல என்று ஆண்டவன் பார்வதியவே அழைத்து சொன்ன போது அப்பந்தான் பார்வதி பார்த்தா என்ன செய்கிறாய் ஆண்டவா பரம்பொருளே ஐயா நீங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் கவலை உங்களுக்கு வேண்டாம் ஐயா என்னால வந்த வினைய நானே உங்களுக்கு தீர்த்து வைக்கணும் இதுல என்ன இருக்கு நீர் கவலைப்படாதரும் நான் போய் சந்தனமான் சோலையில என் தங்கைமாரிடத்துல உங்களை சொல்லி உமக்காக நான் அக்கினி அணைக்க சொல்லுதேன் பார்வதி என்ன உன் தங்கச்சி உன் சொல்லை கேட்பான்னு நினைக்கியா என் தங்கச்சி அம்பச்சத்தாங்கப்பா உன் பேச்ச உன் தங்கச்சி கேட்க மாட்டான் அவளை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும் என்ன தெரியும் உனக்கு எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும் என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும் அப்படியா ஆமா நான் சொன்ன கோட்டை கிழிச்சன ஓட்டுறேன் அங்கிட்டு தாண்ட மாட்டா நீ அப்படி நினைக்க ஆமா ஆனா உன் சொல்லவ கேட்க மாட்டா அப்படியா ஆமா ஆண்டவா என்ன நான் சொன்னா அவ கண்டிப்பா கேப்பா அக்கினியை நான் போய் அணைச்சிட்டு வரேன் வாரேங்க ஏய் பார்வதி என்ன என் வார்த்தையை மீறி நீ போகாத அப்படி என் வார்த்தையை மீறி நீ போனேயானா என்ன ஆகும் அகமானப்பட்டு தான் திரும்பி வருவ ஆமையா அப்படி நீ திரும்பி வந்தேன்னா நான் கோவப்பட்டு உனக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவேன் என்னை மீறி போன அக்கினி அணைக்காம நீ கையிலேக்கு திரும்ப கூடாது என்று ஆண்டவன் சொல்ல என்னையா பார்த்தால் பார்வதி என்ன செய்கிறாய் கண்டிப்பா என் தங்கச்சி என் பேச்ச கேப்பா அழகா கேப்பாயா அப்படின்னு தங்கச்சி மேல உள்ள நம்பிக்கை ஆமா தங்கச்சினா தங்க குச்சி அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு அவ நினைக்க தங்கச்சினா தங்க குச்சி நம்ம பேச்ச கேப்பான்னு ஆமையா அவ கேட்கலன்னா என்ன செய்ய அதானே கேட்க போனா தான் தெரியும் அவன் எப்படி இருக்கான்னு ஆமா அப்ப 8 பேருமாகவே இணைந்து ஆமையா யாகத்தை வளர்க்கிறார் அல்லவா ஆமா இறைவனுக்காக நாம சென்று அணைத்து வருவோம் என்று ஆதி சக்தி பார்வதி ஆதி வள்ளி கையிலே அரணாரோட இடம் அப்படியே ஆட்டும் என்று சந்தன மஞ்சோலைக்கு பத்திரகாளி வார்த்தை சொல்ல கேளு அக்கினிய வளர்க்க ஆண்டவனும் பொருட்களை யாகத்தை வளர்க்கறம்மா ஈசனுக்கும் பொருட்களை வேள்விய வளர்க்கறம்மா வேள்விய விமலனுக்கு பொருட்களை
யாகத்தை அணைக்காதண்டால யாருன்னு தெரியலையே. எவா இவா யாரு யாரா இருக்கும் அப்படின்னு 8 பேரும் பாக்கா. ஆஹா, யாகத்தை அணைச்சிரு, ஆண்டவனால பொறுக்க முடியல அக்கினியை அணைத்து விடு, ஆண்டவனால பொறுக்க முடியல என்று பார்வதி சொன்ன போது என்ன செய்கிற? அக்கினி யாகத்தை தாங்க முடியலையா? ஆமா. அப்ப இவாதான் நம்ம அக்கா பார்வதியோ? இவாதான் அக்கினியான ஆண்டவனுக்கு பொறுக்க முடியலங்க. ஆமா, சப்போர்ட்டுக்கு வந்திருக்கா. அப்ப இவாதான் நம்ம அக்கா பார்வதி. சரி அக்கா, ஏ பார்வதி, என்ன தங்கச்சி, நீ வரணும்னு ஒண்ணு நாங்க யாகத்தை அணைக்க முடியாது. அப்படியா? உன்னை கூப்பிட்டு நாங்க அக்கினியை வளர்க்கல. அத்தா அந்த பரமசிவனை வர சொல்லு, நான் உடனே அக்கினி அணைக்கேன். ஏட்டி தங்கச்சி, என்ன என் பேச்ச ஒரு வார்த்தை கேளு. உன் பேச்ச கேட்க முடியாது. நான் என்ன கிறுக்கியா? கேட்க முடியாதா? உன் பேச்ச கேட்க பகவானுக்கு தாங்க முடியாம அங்கங்க துள்ளிக்கிட்டு இருக்காருன்னா கெட்டி போடு போ. அதனால எப்படியாவது நீங்க இந்த யாகத்தை மாத்திரம் அமத்துங்க. நான் வளர்த்த யாகத்தை என்னால் ஒருபோதும் அணைக்க முடியாது. அம்மா, ஏ பத்திரகாளி, அம்மா 2 பக்கம் அரிய கேளு, நான் சொல்லுவதை கேளு, உடுத்திருக்க ஜாலியை கேளு. நீ என்ன கேட்டாலும் உனக்கு தாரேண்டி. தாரேன். அத்தானே நினைச்சு நீ அக்கினியை மட்டும் அணைச்சிரு. யாகத்தை வளர்க்க இறைவனால தாங்க முடியல. அக்கினியினால் ஆண்டவன் சிவன் மாண்டு போனாரையானா ஆண்டவனார் மாண்டு போனா ஆதிசக்திக்கு மதிப்பு உண்டோ? சிவனாரு மாண்டு போனா சக்திக்கு மதிப்பு உண்டோ? பகவானும் ஆண்டு போனா பார்வதிக்கு மதிப்பு உண்டோ? பார்வதிக்கு மதிப்பு உண்டோ? பகவானும் ஆண்டு போனா சிவனார் மாண்டு போறானேயானா சிவசக்திக்கு மதிப்பு உண்டா? ஆமா. கடவுள் மாண்டு போனா கண்ணன் தங்கைக்கு மதிப்பு உண்டா? அம்மா, அதனால நீ அக்கினியை அணைச்சிரு. ஆண்டவே மாண்டாலும் ஆண்டு மடிஞ்சிருவாரு. பகவான் இல்லைன்னா பார்வதிக்கு மதிப்பு இல்ல, மதிப்பு கிடையாது. சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. சிவனும் சக்தியும் சேர்ந்ததுவே சகல உலகம். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுவே அகில உலகம். அம்மா, அதனால நீ அக்கினி அணைச்சுக்க அப்படின்னு பார்வதி எவ்வளவோ மண்டி போட்டு கேட்கா. சரி, பத்திரகாளி ரோசக்காரி நினைச்சதை செஞ்சு முடிப்பா. கேப்பாளா சொன்னத கேட்க மாட்டா. ஏய் பார்வதி, ஆண்டவனை காப்பாற்றும் தத்துவம் உனக்கு அன்பு இருந்தா என்னால் வளர்த்த யாகத்தை என்னால் அணைக்க முடியாது, நீயே போய் அக்கினியில இறங்கு போ அப்படின்னு அம்மா கோவத்துல ஒரு வார்த்தை சொன்னா. அவ கோவத்துல சொன்ன உடனே இவளு ரோசக்காரி, அக்காளும் தங்கையும் ஒண்ணு போல இருப்பா. பார்வதியும் ரோசக்காரி. தங்கச்சி நம்மள பார்த்து இப்படி எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, நம்ம சொன்ன பேச்ச கேட்கலையே அப்படின்னு ரோசம் கொண்ட பார்வதா தேவி என்ன செய்கிறார்? அக்கினியில இறங்கினாலும் பரவாயில்லை, ஆண்டவன் உயிரை நாமல் காப்பாற்ற வேண்டும் என்று வேப்பிலையா சுலாயுதோ பொறுப்பிலம்பா பார்வதியா கையில எடுத்து பகவானை மனதில் 3 தேரம் சுத்தி வந்து முக்கண்ண பகவானை மனதில் 4 வேளை சுத்தி வந்து நாதனை மனதில் 5 வேளையை சுத்தி வந்து சுத்தி வந்து ஏய் அக்கினி யாகத்தில இறங்குவாளா சுத்தி வந்து அவள் அக்கினி யாகத்தில இறங்கும் போது பார்வதியால் இறங்கும் போது 3 முறை சுத்தி நாம் முக்கண்ணனை நினைத்தார்.
ஆமையா 4 முறை சுத்தினால் அவள் நாதனை நினைத்து 5 வேளை சுத்தினா அம்மா அக்கினி யாகத்துல இறங்கிட்டா. அக்கினி யாகத்துல இறங்கின உடனே பார்வதி கத 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 கதன்னு எரியுது. பார்வதி அக்கினியில இறங்கிட்டா. அப்பந்தான் என் தாயாகப்பட்ட பத்திரகாளி பார்த்தா என்ன செய்கிறார்? அக்காலை நாம கோவத்துல ஒரு வார்த்தையை சொன்னோம். ரோசக்காரி போய் இறங்கிட்டாள. நம்ம அத்தா வந்தாருன்னு சொன்னா பார்வதி நம்மளால இறங்கினாலும் நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. அந்த ஆண்டவனை வரவழைக்கணுமானா நாமளும் இந்த அக்கினியில இறங்கணும். அப்படியானா இவ அக்கினியில இறங்கினாத்தான் ஆண்டவன் இவளுக்கு உயிரை கொடுக்க வருவார் அப்படின்னு இவ கோபத்துல சொன்னா பாரு. இனி நம்ம இந்த யாகத்துல இறங்காம இருந்தோம்னு சொன்னா ஆண்டவனை பார்க்க முடியாது என்று 8 பேரும் ஒன்று கூடி அந்த ஈசனுக்கு பின்னால ஈஸ்வரிக்கு பின்னால 8 பேரும் இறங்கினார். 8 பேரும் இறங்கும் போது ஈசனந்த பகவானுக்கு யாகம் எல்லாம் அணைத்திடுமா, யாகம் அணைத்திடுமா, அவருக்கு அக்கினியும் அணைத்திடுமா, அணைத்திடுமா, தனித்திடுமா. அப்படி யாகம் எல்லாம் அணைந்த போது அக்கினியும் தனிந்த போது ஆண்டவன் தான் சிவபெருமான். அக்கினியும் அணைந்து போய்விட்டது, யாகமும் தணிந்து விட்டது. ஆனா போன பார்வதி இன்னும் திரும்பி வர தாங்கலையே அப்படின்னு இறைவன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஆதிவரா சக்தியோடு அட்டகாலியர்களும் அக்கினியிலே கருகி உருகி இருப்பதை கண்டார். ஆகையினால் மகுட சங்காரம் முடிக்கணுமேயானால் இந்த பத்திரகாளியை பிறவி செய்தால் தானே நடக்கும் என்ற ஆண்டவன் பார்வதிக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று தீர்த்தமும் திருவிரமும் கையில எடுத்தார். உட்காருங்க, என்ன வேலைக்கு போறிய? குளத்து வேலைக்கு போகணுமோ? நல்லா இருக்கீங்களா? குளத்து வேலைக்கு போகணுமோ? வேலை முடிஞ்சு போச்சாங்க. நல்ல வேலை, நான் கூட வரலாம் உங்களுக்கு. அப்போ அப்படியா? சாப்பிட்டேலா? ஒரு வாட்டி சாப்பிடணும், 2 வாட்டி சாப்பிடணும். அப்படியா? அட்டகாலி 8 பேர்களுமாகவே அக்கினியில இறங்கிட்டா. அதனால இனி இவ 8 பேருக்கும் நாம உயிர் கொடுக்க வேண்டும் என்று அட்டகாலி 8 பேருக்கும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் தீர்த்தம் கொண்டு சந்தனமான் அவர் அக்கினி யாகத்துக்கு முன்னாக பகவான் திரும்பிரம்பாலே தட்டுவாரா. தீர்த்தம் கொண்டு பகவான் திரும்பிரம்பா தட்டும் போது என் தேவியர்கள் 8 பேரும் தூங்கி வந்து முழித்ததை தூங்கி முழித்ததை அவளை சுந்தரமா தூங்கி நல்லா மொழித்ததை சுந்தரமா அப்படி எழுந்து வரும் அவளுக்கு வீர பல்லா விரிசடையா அவளுக்கு கோரவாயா கோரப்பல்லா கோரமுக கண்ணழகா வீர பல்லும் விரி சடையும் வச்சு கொண்ட திருமுகத்தோடு
ஆமா கோரவாயும் கோரப்பல்லும் அம்மாளுக்கு கோரமுக கண்ணழகு ஆமையா அப்பு தடையழகி அங்கார ரூபக்காரி பேர்வட்ட அங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு அட்டகாலி 8 பேருமாகவே யாகத்துல இருந்து அம்மா எழுந்தரித்து வந்தார். அவள் 8 பேரு எழுந்தரித்து வாங்க. நல்லா இருக்கீங்களா? அட்டகாலி 8 பேரும் அக்கினி யாகத்துல இருந்து எழுந்தரித்து வரும்போது ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். 8 பேர்களுக்கும் பின்னாலே பார்வதி 9வது பெண்ணாக அந்த அம்மா திரிசூலத்தை பிடித்தபடியாகவே பார்வதி எழுந்தரித்து வந்தார். ஆண்டவன் பார்வதியை கண்டார். அம்மா ஏ பார்வதி, என்னங்க இங்க 8 பேருக்கு பின்னாலே 9வது பெண்ணாக இவர்களுக்கு இடையிலே மீண்டும் நீ உயிர் வச்சு வந்ததுனால என்ன உயிர் வச்ச உனக்கு ஆண்டவன் நான் பேர் நாமத்தை தருகிறேன். அம்மா இன்றைய நாள் முதலாக உனக்கு நவக்கிரக நாயகின்னு ஒரு பேர். நவக்கிரக நாயகி 8 பேர்களுக்கு பின்னாலே நீ 9வது பெண்ணா வந்ததுனால நவக்கிரக நாயகி என்றே ஆண்டவன் பெயர் நாமத்தை கொடுத்தார். தாத்தா உன்னை பார்த்து ஏதோ சொல்லுவாங்க பாரு. வேலைக்கு போவியா குளத்து வேலைக்கு? நாளைக்கு ஒரு அட்டையை போடுங்க, நான் அனுப்பி விடுதேன். நானே அட்டைலாம் படங்கள்லாம் போட முடியாது. பிறகு ஒரு மாசம் சும்மா வேலை பார்க்கணும். அப்படியா? அதுக்கப்புறம் தான் அட்டை போடணும். யாரு புலி வெட்டணும்? யாருக்கு வெட்ட? யாருக்கு வெட்ட? நமக்கு தான். முன்னாடி அப்படிதான் இருக்கு சட்டம். சரி இப்ப அப்படித்தானே? அப்படியா? இப்ப அப்படித்தானே ஆளுக்கு ஒரு குழிய வெட்டி குளத்து வேலைன்னா கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டுதாவோ. இது வரைக்கும் உனக்கு, அதுக்கு பிறகு உனக்கு, அதுக்கு பிறகு உனக்கு அப்படின்னு ஆளுக்கு ஒரு குழிய வெட்டி இருக்கும்போது அட்டகாலி 8 பேர்களுக்கு முன்னால இந்த ஆண்டவன் பார்வதிக்கு பேர் நாமம் கொடுத்த உடனே பார்த்தா வத்திரகாளி அம்மா, ஆண்டவா சிவபெருமானே, மீண்டும் உயிர் நாமம் வச்சு வந்த எங்களுக்கும் நீங்கள் பெயர் நாமத்தை கொடுக்க வேண்டும். பத்திரகாளி அம்மா கேட்ட போது அந்த ஆண்டவனாகி சிவபெருமான் என்ன செய்கிறார்? 8 பேருக்கும் மீண்டும் அவர் பெயர் நாமத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? பெயர் வட்ட பெயர் கொடுத்தார் தெரியுமா? எப்படி? வாரும் அம்மா காளியரே, வாரும் அம்மா காளியரே, ஆட்டை வந்து சொல்ல கேளு. அட்டகாளி 8 பேரும் மாறி மாறி பிறந்ததாலே, மாறி மாறி பிறந்ததாலே மாறி அம்மா பேரு அழகோடு பிறந்ததாலே அழகுணாச்சி ஒன்பது, சதையோடு பிறந்ததாலே சனமாரி 9, சந்தன மஞ்சோலையில சக்தி வந்து பிறந்ததாலே சந்தனமாரி 9, பரமுகமா எழுந்ததாலே கடக்குத்தியா 9, அருகி உருகியதாலே பரமாரி 9, பத்தினியா பிறந்ததாலே பத்தினியா பிறந்ததாலே பத்திரகாளி 9.